குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ் நோட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பர் நோட்ஸ் வந்து இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சூப்பர் டாபிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான் பார்ட் 2ல் வந்து அப்லோட் பண்ண அதே டாப்பிக்கில் இருக்கிற மீதி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் உள்ளால போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பர் டாபிக்ஸ் நீங்கள் எதெல்லாம்னா அன்னைக்கு பார்ட் 2ல் பார்த்தது தான் நீதி வெண்பா, புதிய நம்பிக்கை, மொழிபெயர்ப்பு கல்வி, திருவிளையாடல், புராணம். இதை மையமாக வச்சு தான் நம்ம ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், கொஸ்டின் வந்து நம்பர் வந்து பார்ட் 2 வீடியோவில் இருந்து கண்டினியூ ஆகி வருது. ஓகேவா? யாரும் கொஸ்டின் நம்பர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை முறை நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். ஆன்சர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அடுத்த கொஸ்டின், விலங்கோடு மக்கள் அணையார் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? ஆன்சர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது. ஆன்சர் கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்த கொஸ்டின், ஆலத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன? ஆன்சர் கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆலத்து மேல குவளை குளத்துள் வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி வந்து யாருடைய உரையில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கவனமாக ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மயிலைநாதர் உரை. அடுத்த கொஸ்டின், யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது. ஆன்சர் சுட்டுவிடை. அடுத்தது, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. வினா எதிர் வினாதல். ஓகேவா? அடுத்தது, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரிச்சா எப்படி எழுதலாம்? அருமை கூட்டல் துணை. அடுத்த கொஸ்டின், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினா. ஓகேவா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது என்ன வினா? பாருங்க, இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறது அரியா வினா. அடுத்தது பாருங்க, என்று அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி சொல்றாங்க. அந்த இடத்த வந்து சுட்டி சொல்றாங்க, அதனால இது சுட்டு விடை. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு? அடுத்தது, இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யாரு பார்த்தீங்கன்னா மன்னன், இன்னொன்று இறைவன். ஓகேவா? அகைன் ரீட் பண்ணுறேன். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். அடுத்து, அவர் மேலே வந்து அன்பு வச்சது யாருன்னா இறைவன். ஓகேவா? அடுத்தது, ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன்டர்பிரேட்டிங். அடுத்த கொஸ்டின், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர். அடுத்தது பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யாரு? ஆன்சர் பாரதியார். நெஞ்சு அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுறப் பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை வந்து யாருடையது? பாரதிதாசன். ஓகே. அடுத்து, லூட் மியூசிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் யாழிசை. அடுத்த கொஸ்டின், இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி வந்து கேட்டது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்தது தான். ஓகேவா? ஒலி வேறுபாடு அறிந்து கொள்வோம். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு அறிந்து கொள்வோம்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து உச்சரிக்கும் போது வன்மை, இதுவும் வன்மை தான், அடுத்து செகண்டில் இருக்கிறதும் வன்மை தான். ஆனால் என்னன்னா செகண்டில் இருக்கிற அந்த எழுத்தை பாருங்க, 2 சுழியின், இது 3 சுழியின். இதுக்கு தகுந்தவாறு அதனுடைய பொருள்கள் வந்து வேறுபடும். ஓகேவா? இதை தான் நம்ம கவனிக்கணும். இதில் வன்மை அப்படின்னா வலிமை. அடுத்து பாருங்க, வன்மை 3 சுழியின் வன்மை கொடை. அடுத்தது பாருங்க, தன்மை அப்படின்னா குளிர்ச்சி.
அடுத்தது 2 சுழியனில் பாருங்கள் தன்மை தான் அதுவும், ஆனால் வந்து இடப்பெயரை குறிக்குது. அடுத்தது இலை அப்படின்னா தாவர உறுப்பை குறிக்குது. இன்னொன்று பாருங்கள் லைல இலை மெலிதலை வந்து குறிக்குது. அடுத்தது பாருங்கள் இலைனா நூல் இலையை வந்து குறிக்குது. தாள் வந்து தாலாட்டை குறிக்குது. இன்னொன்று தாள் வந்து பாதத்தை குறிக்குது. கரை அப்படின்னா குளக்கரையை குறிக்குது. இன்னொன்று அந்த ரயில உள்ள டிஃப்ரெண்ட்டில் பாருங்கள், அப்போது அழுக்கு, இந்த கரை வந்து அழுக்க குறிக்குது. அடுத்து புலி அப்படின்னா விலங்க குறிக்கிறது. அடுத்து இருக்கிற புளி பாருங்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த இதை குறிக்குது. அடுத்து பனி அப்படின்னா குளிர்ச்சி குறிக்குது. இன்னொன்று பாருங்கள் அதுவும் பனி தான், ஆனால் வந்து 3 சுழினி, அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய பொருள்கள் வந்து வேறுபடுது. கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. பறவை அப்படின்னா வந்து கடலை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பறவை பாருங்கள் பறந்து போகும் இல்லையா, பறவைக்கு இன்னொரு பேர் என்னது புல் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாதுங்க, புல்னா பறவை. அடுத்து வானம்னா ஆகாயம், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து 3 சுழினா வந்து வருது பாருங்க வானம், அது வந்து வெடி. ஓகேவா. அடுத்து அறைனா பாதி, எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து அறைனா கட்டட பகுதி, நம்ம ரூமில் இருக்க பகுதியை சொல்கிறாங்க. ஊன் அப்படின்னா உணவு. இன்னொரு பாருங்கள் 2 சுழியனில் வர ஊன் இறைச்சியை வந்து குறிக்குது. அடுத்து வாழைனா இளம்பெண்ணை வந்து குறிக்குது. வாழை இளம்பெண், மறந்துடாதுங்க, வாழை இளம்பெண். நம்ம வந்து கேள்விப்படாத பேராக இருக்குது, அதனால் 2-3 வாட்டி ரீட் பண்ணி அப்படி மனசில் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்த வாழை பாருங்கள் மர வகை, நம்ம வாழைக்கோலை பழம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து குறிக்குது. அடுத்த வாழையை பாருங்கள் மீன் வகையில் இருக்குது. சரி, அந்த லை வந்து மீன் வகைக்கு வரக்கூடியது. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து களை அப்படின்னா நீக்கு. அதாவது களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து வேண்டாத செடிகள்லாம் முளைக்கும் இல்லையா, அதை வந்து களை எடுக்கிறதுக்குலாம் ஆள் பார்த்து முன்னாடி இது பண்ணுவாங்க, வேண்டாத செடி, அது வந்து சொல்கிறாங்க களை அப்படின்னா நீக்கு. அடுத்து பாருங்கள் இன்னொன்று வந்து களைனா மூங்கில குறிக்குது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள் தலை அப்படின்னா விலங்க குறிக்குது. இன்னொரு தலை வந்து தலைத்தலை, நல்லா செழிப்பாக வருவாங்க இல்லையா, அதை வந்து குறிக்குது. தலை அப்படின்னா நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்பை வந்து குறிக்குது இந்த இது. அடுத்து கிளினா பயத்தை குறிக்குது. அதே மாதிரி கிளி அப்படின்னா கிளித்தல், நம்ம கிழிச்சு போடுவோம் இல்லையா, அந்த இதை குறிக்குது. கிளி அப்படின்னா ஒரு பறவையை குறிக்குது. களி அப்படின்னா சனி. ஓகேவா. களினா சனி. அதே மாதிரி களினா மகிழ்வு, சந்தோஷத்தை குறிக்குது. பார்த்தீங்களா, ஒரு எழுத்துலேயும் உள்ள டிஃப்ரெண்ட்டில் அது மாறுது, ஆனால் ஒலி என்னவோ ஒரே மாதிரி இருக்குது. ஓகே. மனம்னா வாசனை. அடுத்து வந்து 2 சுழினால மனம்னா நம்ம உள்ளத்தை குறிக்குது. உலைனா கொல்லன் உலை. அடுத்தது பாருங்க உலைனா பிடரி மயிரை வந்து குறிக்குது. அலரி ஒரு வகை செடி. அலரி அப்படின்னா என்னது, ஒரு வகை செடி, மறந்துடக்கூடாது. அலரி, அந்த ரீ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அலரினா பயந்து கூச்சலிட்டு நம்ம சத்தம் போடுவோம் இல்லையா, அந்த ரீ தான் இது, அலரி. அடுத்து ஆணை அப்படின்னா கட்டளை. அடுத்து பாருங்க ஆணை 2 சுழி நெய்யில் வரக்கூடியது வந்து யானையை குறிக்குது. சரியா. அடுத்து எரினா தீ, நம்ம எரிப்போம் இல்லையா, அது. இன்னொரு ரீ பாருங்க எரி, இது வந்து வீசுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. அடுத்து குறவர் அப்படின்னா ஆசிரியர். அடுத்து இன்னொரு பாருங்க குறவர்னா ஓர் இனத்தார். அடுத்து உரினா சுழற்று. இன்னொரு உரி பாருங்க தயிர் உரியை வந்து குறிக்குது. அலைனா கடலை வந்து குறிக்குது. ஓகேவா. கடல் அலையை வந்து குறிக்குது. ஜஸ்ட் வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, சாரி. அலை அடுத்து வரவழைத்தல். அலை அப்படின்னா புற்று குறிக்குது. வலைனா மீன்பிடி வலையை வந்து குறிக்குது. இன்னொன்று வலை வந்து பொந்து, இந்த நண்டெல்லாம் போய் வந்து வயலில் வந்து உள்ளே போய் இருக்கும் இல்லையா, அதை வந்து வலை அப்படின்னு சொல்லுவாங்க. எலி வலை அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது. அடுத்து வலை அப்படின்னா புன்னை மரத்தை குறிக்குது. வலை அந்த லை பார்த்துக்கோங்க, வாழைக்கு வரோம் இல்லையா, அந்த வலை புன்னை மரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அடுத்தது பொறுத்துக இல்லை வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ச்சொல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சொன்னார்னா சொல், வேர்ச்சொல் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கட்டளையிட்ட மாதிரி இருக்கும். சொன்னார் அப்படின்னா சொல்லு அப்படிங்கும். அடுத்து தந்தனா தா அப்படின்னு அவன் வந்து அப்படி ரொம்பவே ஹெட்வெயிட்டாக கேட்ட மாதிரி இருக்கும், திமுறா. அதே மாதிரி பார்த்தாள் பார், நம்ம அதை வந்து ஒரு கட்டளை பண்ண மாதிரியே இருக்கும். வந்தனா வா அப்படி இருக்கும். ஓகேவா. அடுத்து எழுவாய் தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு. அருணா ஓடினாள், அம்மா சொன்னார். இதெல்லாம் எழுவாய் தொடர்களுக்கு உள்ள எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஞாபகம் வச்சுட்டு அப்படியே ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் மனசில் நிற்கும். அருணா ஓடினாள், இதெல்லாம் என்னது, எழுவாய் தொடர். அடுத்து அம்மா சொன்னார். அடுத்து துளிர் பார்த்தாள். அடுத்து குழந்தை வந்தது. அடுத்தது வந்து பாருங்கள் பெயரச்ச தொடர்களுக்கு, இது பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். ஓடிய அருணா, பெயரச்சம். ஓடிய தந்த இல்லை முடியுதா, அது வந்து பெயரச்ச வந்து குறிக்கும். அடுத்து வந்த குழந்தை. அடுத்தது பாருங்க வினையச்ச தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஓடி வந்தாள், சொல்லி சென்றார், தந்து சென்றார். வினைனா ஒரு செயலை வந்து செய்கிற மாதிரி இருக்குது, வினையச்ச தொடர்களுக்கு எடுத்துக்காட்டாக வருது. சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்து சிரித்தாள். ஓகேவா. அடுத்து விழி தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு. அருணா ஓடாதே, அரசரே தருக, அடுத்து குழந்தையே வா, இதெல்லாம் வந்து என்னது, விழித்தொடர். ஓகேவா. அடுத்து வேற்றுமை தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு. அருணாவிற்காக ஓடினாள், கதையை சொன்னார், துளிருடன் பார்த்தேன்.
அடுத்து சொல்லும் பொருளும் வந்து பார்ப்போம். கேள்வியினான், நூல் வல்லான், சொல்லும் பொருளும், அதாவது பொருள் தருக. ஓகேவா? கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்மையினான், நட்பினன், தார்னா மாலை, அடுத்து முடினா தலை, முனிவுனா சினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிவு அப்படின்னா சினம். நம்ம கொஞ்சம் கேள்விப்படாத மாதிரிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது கூட 2 3 4 5 வாட்டி படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்து உவகை, மனமகிழ்ந்து. அகத்து உவகைனா அகம்னா உள்ளம். ஓகேவா? அப்போ அகத்து உவகைனா மனமகிழ்ச்சி. அடுத்து தமர் அப்படின்னா உறவினர், தமர் உறவினர். நீபவனம்னா கடம்பவனம், நீபவனம்னா என்னது? கடம்பவனம். மீனவன்னா பாண்டிய மன்னன். அடுத்து கவரி சாமரை. அடுத்து நுவன்ற சொல்லிய, நுவன்ற அப்படின்னா என்ன? சொல்லிய. என்னா அசைச்சொல். அடுத்தது பாருங்க, இலக்கண குறிப்பு பார்க்கலாம். கேள்வியினான், இது வந்து என்னது? இலக்கண குறிப்பில் என்னது இது? வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது என்னது? உம்முல முடிஞ்சிருக்குது. அப்போ இது வந்து எண்ணும்மை. அடுத்தது பாருங்க, தனிந்தது, இது வந்து பகுபத உறுப்பு இலக்கணம். ஓகேவா? தனிந்தது அப்படின்றத தனி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ. தனி அப்படின்றது இதில் வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரமாகிருக்கு. அடுத்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து சாரியையே குறிக்குது. அடுத்து அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி. தமர் உறவினர், சாரி இது அகெயின் வந்து டைப் ஆகிருக்குது. ஓகே சாரி. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அறிவை விரிவு செய். இது பார்த்தீங்கன்னா அறிவை விரிவு செய்யல. சிறந்த சிறுகதைகள் 13, தமிழில் வள்ளிக்கண்ணன். ஓகேவா? அடுத்து குட்டி இளவரசனில் பாருங்க, தமிழில் வே ஸ்ரீராம். அடுத்து ஆசிரியரின் டைரி, இது வந்து யாரு? தமிழில் MP அகிலா. அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம். எம்ப்ளம் அப்படின்னு சொன்னால் சின்னம், அதாவது இந்த போலீஸ்காரங்க இந்த இதில் எல்லாம் நம்ம பட்டன் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து எம்ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னம். அதில் அடுத்து வந்து தீசிஸ்னா ஆய்வேடு. அடுத்து இன்டலெக்சுவல் அறிவாளர். அடுத்து சிம்பாலிசம் குறியீட்டியல். அடுத்து பொறுத்துக பாருங்க, டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் வந்து மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம் வந்து உருமாற்றுதல், டிரான்சாக்ட் வந்து செயல்படுத்துதல், டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, ஹெட்ஃபோன் அதுக்கு வந்து தமிழில் என்னது? காதணி கேட்பியல். ஹெட்ஃபோன் காதணி கேட்பியல். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2, இது வந்து பார்ட் 3 வந்து அந்த டாபிக் நம்ம கொடுத்துருந்தோம்ல சூப்பர் நோட்ஸ் டாபிக், அது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதில். ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து என்ன பார்க்க போகிறோம்? சூப்பர் டாபிக் வந்து லைன் பை லைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சூப்பர் டாபிக் என்னன்னா தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை வந்து பார்க்கலாம். அடுத்து கனவு பலித்தது, இன்பத்தமிழ், வளர்தமிழ், இந்த பகுதியில் இருந்து நம்ம பார்ட் 1 வீடியோவாக இதே வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? மா என்னும் ஒரு சொல் எந்தெந்த பொருள்களை தருகிறது? இது வந்து பார்ட் 1 வீடியோ, எல்லோரும் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மா அப்படின்றதோட பொருள் வந்து இத்தனை பொருள் இருக்குது, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழுக்கு என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னா முத்தமிழை வந்து குறிக்குது. அடுத்து இயல் தமிழ் வெளிப்படுத்தும், எதை வந்து இயல் தமிழ் வந்து வெளிப்படுத்துதுன்னா எண்ணத்தை இயல் தமிழ் வந்து வெளிப்படுத்துது. அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழ் ஆகும். விடை வந்து பார்த்திங்கன்னா இசை தான் வந்து உள்ளத்தை மகிழ்விக்குது. உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும், நாடக தமிழ். அடுத்து தமிழ் கவிதை வடிவங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், கவிதை செய்யுள். ஓகேவா? தமிழின் உரைநடை வடிவங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. அடுத்து தாவர இலை பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் வந்து எதை வந்து குறிக்குது? இலை வகையை வந்து குறிக்குது. ஓகேவா?
கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. தாவர இலை பெயர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து இலை. அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து என்ன வகை? கீரை வகையை சேர்ந்தது. அடுத்தது அருகு, கோரை இது வந்து புல் வகையை சேர்ந்தது. அடுத்து நெல் வரகு இது வந்து தாழ் வகை. தாழ் வகைனா நெல் வரகு. அதே மாதிரி தழைனா மல்லித்தலையை வந்து சொல்லலாம். அடுத்து சப்பாத்தி கள்ளி, தாழையெல்லாம் என்னது? மடல் வகை. அடுத்து கமுகு இது வந்து கமுகை வந்து என்ன சொல்லுவாங்க? கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாருங்க, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும், எண்கள் அடிப்படையில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற நூல்களுக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. ஆனால் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, தமிழ் எண்கள் அறிவோம் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் பண்ண தெரியணும் இல்லையா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலித்தொகை, திருக்குறள். அடுத்தது உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. அடுத்தது பாம்பு, முதலை, செய், மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. ஓகேவா? எந்தெந்த வார்த்தையெல்லாம் இடம்பெற்றிருக்கு? பாம்பு, முதலை, செய், மீன் இதெல்லாம் இடம்பெற்ற நூல் தான் எது? குறுந்தொகை. அடுத்தது வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. வெள்ளம் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்க நூல் எது? பதிற்றுப்பத்து. கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணணுமா இல்லை 2 வாட்டி ரீட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. ஓகே. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சொற்கள் ஊர் பெயரில் பாருங்கள், தொல்காப்பியம் அகத்திணையில் இருக்குது. அடுத்தது வந்து புகழ் அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம், புகழ் அப்படின்றது வந்து தொல்காப்பியம் வேற்றுமையியலில் இருக்குது. செல் அப்படின்றது தொல்காப்பியம் புறத்திணையில் இருக்குது. முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையியல் அதில் இருக்குது. அன்பு அப்படின்றது தொல்காப்பியம் களவியலில் இருக்குது. உயிர், ஒளி இது வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது. அடுத்து அரசு அப்படின்ற சொல் வந்து திருக்குறளில் வந்து இருக்குது. ஓகேவா? இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பெரும்பானாற்று படை. மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். அடுத்த கொஸ்டின், நீண்ட காலம் நீடூழி வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. அடுத்த கொஸ்டின், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முடியும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிஞர் அறிவுமதி. அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும் என்ற வரிகளில் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிஞர் அறிவுமதி. அடுத்த கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் பழமை. அடுத்தது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. விலங்கு மட்டும் இல்லை, நம்ம நிறைய வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம், அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்தது வந்து பாருங்க, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த கொஸ்டின். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடிக்கடி வந்து தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். அடுத்த கொஸ்டின், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. அகைன் ரீட் பண்ணுறேன். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் எதெல்லாம்? மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் தான் எது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. ஓகே. அடுத்தது, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் யார்? ஔவையார். ஓகே. அடுத்தது, ஆழ அமுக்கிய முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஔவையார். அடுத்தது பாருங்க, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. அடுத்த கொஸ்டின், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? ஆன்சர் நற்றிணை. அடுத்தது, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? கலிலியோ. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் நூல் இப்படி சொன்னது எது? தொல்காப்பியம்.
அடுத்த கொஸ்டின் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி நூல் எதுனா கார்நாற்பது. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு நூல் எது? பதிற்று 10. கோட்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நூல். இது வந்து ஆன்சர் நற்றிணை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கபிலர். அடுத்தது தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்தது பாருங்க, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எனப்படுவது என்னன்னா எழுத்து. ஓகே. அடுத்தது இயல்பாக காற்று வெளிப்படும் போது எழுத்துக்கள் பிறக்கின்றன, உயிர். அடுத்தது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரை உள்ள டேஸ் எழுத்துக்களும் பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்கின்றன. தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதுவே எதெல்லாம்னா ஆ இ உ ஏ ஓ. அடுத்தது தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் வந்து தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. கால அளவை குறிப்பது டேஸ், அதாவது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாத்திரை அளவு பாருங்க, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்தாய் இருந்தால் அதுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துன்னா அதுக்கு ஒரு அரை மாத்திரை. அடுத்தது பாருங்க, மெய் என்பது டேஸ் என பொருள்படும்னா உடம்பு. மெய் என்பது உடம்பை குறிக்குது. மெய் எழுத்துக்களை ஒலிக்க இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது, உடல். அடுத்தது தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 216. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அவை உயிர்மெய் குறில், உயிர்மெய் உயிர்மெய் நெடில். அடுத்த கொஸ்டின், எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபர வல்லினம், ஞனனமன மெல்லினம், எர்ல வளல இடையினம். அடுத்தது மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். கபிலர் மாத்திரை அளவு என்ன, இந்த மாதிரி ஏதாவது வந்து வேர்டு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காக்கு எத்தனை? 1 மாத்திரை, பிக்கு 1 மாத்திரை, லாக்கு 1 மாத்திரை. அடுத்து இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரை? இருக்கு ஒரு அரை மாத்திரை. ஓகேவா? அதை மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஓகே. அடுத்தது வந்து பாருங்கள், சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிற்கும், 8 கூட்டல் திசை 8 திசை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். பிரித்தெழுதுக பாருங்கள், அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், அக்ரிணை அல் கூட்டல் திணை. ஓகே. பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இடப்புறம் இடது கூட்டல் புறம், சீரிழமை சீர்கூட்டல் இளமை. அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும். நிருமித்தனா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்குனா கடல் குளை குறிக்குது. அடுத்து ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து மேதினி உலகம், உள்ள போட்டுனா அறிய விரும்பாமை, விளைவுக்குனா நீர், அறிவுக்குனா தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு அப்படின்னா வேல். அடுத்து கலைச்சொல் பாருங்க, வலஞ்சொலினா கிளாக்வைஸ், இடஞ்சொலி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடு பொறி சர்ச் என்ஜின், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், புலனம் வாட்ஸ்அப், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப். அடுத்து பாருங்க, நம்ம வந்து எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய சூப்பர் கொஸ்டின் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். நூல்களின் சிறப்பு பெயர் வந்து பார்க்கலாம். எக்ஸாமில் வந்து கேட்டது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இது. வேளாண் வேதம் நூல்களோட சிறப்பு பெயர் என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேளாண் வேதம், 4 அடி 400, அது வந்து 4 அடியார். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நூல்களின் சிறப்பு பெயர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். வேளாண் வேதம் 4 அடி 400னா 4 அடியார். அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் வந்து தாய்மானவர் பாடல்கள். அடுத்து தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரம். நெடுந்தொகை அகநானூறு. ஓகேவா? அடுத்து மணநூல் சீவக சிந்தாமணி, நருந்தொகை வெற்றி வேர்க்கை, கூத்தாற்று படை மலைப்படுகடாம். அடுத்தது திருமலை அதிபர் பள்ளு, பள்ளிசை, இதெல்லாம் வந்து என்னென்னா திருமலை முருகன் பள்ளு. அடுத்தது வந்து தமிழரின் வாழ்வியல் கருவூலம் வந்து புறநானூரில் இருக்குது. ஓகேவா? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம். அடுத்தது வந்து பாருங்கள், ஆசிரியருடைய இயற்பெயர்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்ட முக்கியமான கொஸ்டின் தான். முடியரசன் அப்படின்னு சொன்னால் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு, சுரதா ராஜகோபாலன். அடுத்தது வாணிதாசன் பாருங்கள், அரங்கசாமி என்ற எத்திராசலு. காலமேக புலவர் வந்து வரதன் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்பெயர். பெருஞ்சித்தனார் வந்து துரைமாணிக்கம், இதுதான் அவருடைய இயற்பெயர். சுஜாதா ரங்கராஜன்
அடுத்து மீரா ராஜேந்திரன், புதுமை பித்தன், சோ விருதாச்சலம், ஷார்ட்டாக சொல்கிறேன், கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் முத்தையா. இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ இதே டாப்பிக்கில் இன்னும் பேலன்ஸ் கொஸ்டின் இருக்கிறத நம்ம வந்து அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.